சார் வணக்கம். குமார் சார் வணக்கம். வணக்கம் குமார் சார், இது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். ஹோம் மினிஸ்டருடைய பேட்டியை பார்க்கும் போது என்ன அப்படின்னா சார், இங்க வந்து 3 முறை வந்து என்டிஏ மீட்டிங் நடத்தி இருக்குது சார். 3 முறை மீட்டிங் நடத்தி இருக்கு. சரியா? இந்த மீட்டிங்ல எந்த இடத்திலையுமே அதிமுகவை கொஞ்சம் உயர்த்தியோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தியோ பேசவே கிடையாது. யாருமே பேசல. ஆனால் ஒரு டெலிவிஷன் சேனலில் உக்காந்துக்கிட்டு இந்த கூட்டணியை முன்னிலைப்படுத்திய திரு அமித்ஷா பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் பாஜக வளரல, எங்களுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டு வேணும், அதிமுகவோடு இருக்கிறது தான் எங்களுக்கு பலமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது இப்படின்ட்டு பேசுவதையெல்லாம் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய பலத்தை வாக்கு வங்கியை பயன்படுத்தி கடந்த முறை 4 சீட்டு ஜெயித்தோம், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவில் தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது சார். அதுதான் பிஜேபியினுடைய நோக்கமா சார்? சார், இப்போ நீங்க நாங்க 4 பேர் எங்களை நீங்க கெஸ்டா அழைத்திருக்கிறீர்கள். நாங்க எங்க கருத்தை நாங்க சொல்லுகிறோம். யாரும் குறுக்கிட மாட்டாங்க. நீங்க இதுல யாரையாவது ஒருத்தரை தூக்கி பேசுறதோ அல்லது மொத்த பேரையும் இக்னோர் பண்ணி பேசுறதோ அல்லது புகழ்ந்து பேசுறதோ பேச முடியாது. ஒரு கூட்டத்துல மத்தியில இருந்து வர்றாங்க, எக்கோ வருது சார், எக்கோ வருது. குறைங்கப்பா. ஒரு கூட்டம் நடக்கிறது, என்டிஏ கூட்டம், அதுக்கு பாஜக தலைமையில் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள், எல்லோரும், எல்லா கூட்டணியில் உள்ள அத்தனை தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எந்த ஒரு பொதுவாக தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பல முறை பிரதமர் உட்பட, உள்துறை அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். இதற்கு மேல் பொதுவான இது தனித்தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. 2வது, கட்சியை பற்றி பாஜக முழுமையாக வளர்ச்சியடைந்த கட்சி என்று அவங்க சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும், யதார்த்தமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி அது அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. ஆகையினால அவங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் அவங்க பேச முடியும். அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அடுத்தபடியாக இன்னொன்னு சொன்னீர்கள், விஜய் விஷயத்தை பத்தி நீங்க நண்பர்கள்ட்ட பேசினீர்கள். பேசும் பொழுது விஜய்க்கு வந்து ஆளுங்கட்சி தடங்களா அல்லது என்ன ஏது, அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்காரு, அவரை பிரச்சாரம் பண்றதுக்கு, அவர் போட்டியிடுற தொகுதியை கூட ஒரு விழா நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கவில்லையே என்று நீங்கள் கேள்வி வைத்தீர்கள். அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததெல்லாம் பெரும்பாலான இளைஞர்கள், கட்டுக்கடங்காத இளைஞர்கள் கூட்டம் வருகிறதை நாம் பார்த்தோம். 4 கூட்டம் நடத்தி இருக்கிறார். 40 பேர் ஒரே இடத்துல இறந்தது என்னுடைய வயசுல நான் கேள்விப்பட்டதுல, ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல வந்து கலந்துகிட்டதுல, ஒரு சினிமா நடிகர் இருந்து அரசியல் தலைவரா வந்திருக்காரு, தேர்தலை சந்திக்கவே இல்லை, அவர் கூட்டத்துல 40 பேர் இறந்திருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒருத்தர் 2 பேர் இறந்துருக்காங்க. 53 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க விஜய் இதுவரைக்கும் விஜய் நடத்துற கூட்டங்கள்ல. போலீஸ் அதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதை நம்ம யதார்த்தமா புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ரீதியான விளக்கங்களை நண்பர் ராஜசேகர் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக கொடுத்து விட்டார். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் இம்போஸ்ட் ஆனதுக்கு பிறகு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. பேராமிலிட்டரி போர்ஸும் மற்ற 40-50 கம்பெனிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா நூக் அண்ட் கார்னர் அவங்க பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போடுறதுக்கு கூட தேர்தல் ஆணையர்கள் ஓட்டு போடணும்னு அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்கு. ஆக இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அதற்கு 1 வருஷம் சிறை தண்டனை என்று இதுவரைக்கும் பெருசா பப்ளிசிட்டி பண்ணலை, அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தலை ஒழுங்காக நடத்த வேண்டும், எல்லோரும் வாக்களிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக டபுள் கேர்ஃபுல்லாக அவங்க வந்து ஒவ்வொரு கூட்டத்தையும் அவங்க அணுகிறார்கள். ஆனா இவர்கள் நண்பர் அக்னேஸ்வரன் சொன்னது போல
நான் எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் அதை முறையாக செய்யவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. முறையாக ஒரு பர்மிஷன் வாங்கணும் என்றால் அதுக்கு எப்போ எத்தனை நாளைக்கு முன்ன கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும். நீங்க சொல்லுங்க அது அவங்க கொஞ்சம் இருங்க. ஆகையினால அதுல அதுக்கு அனுபவம் இல்லாதது காரணமா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இனிமே போக போக இதெல்லாம் பட்டாதான் தெரியும். ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தவன், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த முறையா அவங்க முறையா ஃபாலோ பண்ணாதனால அது அவங்க பண்ணிருக்கணுமே தவிர மற்றபடி தேர்தல் ஆணையம் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவருக்காக விடாங்க பண்ணுங்க, தேர்தல் லோக்கல் போலீஸோ மற்றவர்களோ அதை தடுத்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ் A to Z ப்ரோக்ராமா யார்கிட்ட கொடுக்கணும், அப்ப எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அவங்க கேட்கறதுக்கு கொரிஸ் போட்டிருந்தா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கொடுத்து. ஏன்னா இதை டபுள் கேர்ஃபுல்லா செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் போலீஸுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கெட்ட பேர் வந்துவிடும். ஆகையினால கூட்டங்களை நீங்க பார்க்கிறீர்கள், எல்லா இடத்துலயும் சேர தூக்கி அடிச்சுட்டு போறான், கூட்டம் முடிஞ்ச உடனே என்னென்னலாமோ பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம், சினிமா இளைஞர்கள் கூட்டம் இதுல ஆக்குபை பண்ணதுனால இத முறையா ப்ராப்பரா பண்ணணும் என்பதற்காக அவர்கள் விதிகளை போட்டு அந்த பெட்டிஷன் படி அது இல்லைங்கிறதுனால அவங்க அதை பெண்டிங் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க, கொடுக்காமல இருக்க மாட்டாங்க. சில ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணி சில அனுமதி கொடுப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சார், இந்த வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் தொகுதிகள் அறிவித்த பிறகு சார், நாங்க கண்கூடாக பார்ப்பது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலை ஓரளவு கவனிச்சுட்டு இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி கிட்ட பணிவு கொஞ்சம் கூடி இருக்குது சார். பணிவு சார். உண்மையை பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னே புரியல எனக்கு மட்டுமா சார்? சார் அதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. குமார் சார் பேச விடுங்க சார். கடந்த தேர்தல்ல 11% 10% ஓட்டு வாங்கி இருக்கிறது பாஜக. அப்ப 10% ஓட்டுக்கு இருங்க, கடந்த தேர்தல்ல வாங்கி இருக்கிறது கூட்டணியா சேர்த்தா 18-19%, தனியா 10% 10% வாங்கி இருக்கிறது. அது கட்சி உண்மையை எப்போதுமே உண்மையும் நல்ல ஒரு ஆனஸ்ட் ஆபீசர்ஸ் ஒரு பதவியில இருந்தாருன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்க. IAS ஆபீசர்ஸ் IPS ஆபீசர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவர் இல்ல, சிஸ்டத்துல இருக்கிற குறைதான் காரணம். அதனால தேசிய அரசியல் இப்போ உண்மை நிலவரம் என்ன, 67க்கு முன்ன காங்கிரஸ் 67க்கு முன்ன அவங்க பண்ணின சமாச்சாரங்கள்லாம் மக்கள் அருவருத்து தான் காங்கிரஸை வேண்டான்னு விட்டுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸ் 67க்கு போன காங்கிரஸ் இன்னைய வரைக்கும் அது வளர்ச்சி அடையவே இல்லை. இப்ப இந்தியா பூராமே அது வளர்ச்சியை நோக்கி போகல. இப்போ தேசிய அரசியல அதுல இருந்து நிறைய பேர் உருவாகி தேசிய அரசியல் மாநில கட்சிகளை உருவாக்கி மாநில கட்சிகள் வளர்ந்து கொண்டு இருந்தன. இப்போ 2014க்கு பிறகு நடந்தது என்ன, திரும்ப இப்ப அப்படியே சைக்கிள் மாதிரி திரும்ப யூட்டர்ன் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது. மாநில கட்சிகளே ஆரம்பிக்கிறது, மாநில கட்சிகள் நடத்துறாங்க. இல்ல சார், நான் முடிச்சேன். இப்போ மாநில கட்சிகள் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, மாநில கட்சிகள் வேண்டாம்னு சொல்லி 20 மாநிலத்துல பாஜக ஆட்சியில் இருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லா எம்எல்ஏவே விலைக்கு வாங்கினா அப்புறம் ஆட்சியில தான் இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் நீங்க விலைக்கு வாங்குறது வேற என்ன பண்ணாங்க சார்? எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? எல்லா எம்எல்ஏவும் விலைக்கு வாங்கினாங்க சார், கடத்திட்டு போனாங்க, கிட்னாப் பண்ணாங்க. அது ஆரம்பமே தமிழ்நாட்டுல தான் KK சார் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. அது 84 85ல 88ல MGR இறந்ததுக்கு பிறகு KK சார் கடந்த வாரம் ஒடிசால இருந்து பெங்களூருக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. அதனால ஜனநாயகத்துல மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கல்ல. அதிமுகவும் திமுகவும் ரெண்டும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்த கட்சிகளா இருந்தாலும் மக்கள்
ஊழலற்ற ஆட்சியை எதிர்காலத்துல கொடுக்கலன்னா அவங்களும் ஆட்சி இழந்துருவாங்க. வேணா பாருங்க நடக்குதா இல்லையா? குமார் சார் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க தவறிய எந்த அரசையும் மக்கள் அனுமதிக்க போறதில்லை. ஓகே குமார் சார், என்னன்னா சார் இன்னைக்கு நாங்க இது எடுத்ததுக்கு என்ன காரணம்னா சார், நாங்க உண்மையில நாங்க இன்னும் வளரல அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இரண்டாவது அதிமுக உடனான கூட்டணியே பாஜகவிற்கு பலம் சேர்க்கிறதுங்கிற அந்த வார்த்தையும் இருக்குல்ல. அதை பார்த்தவொடனே என்னாச்சுன்னா, தபலா கத்துக்க சத்யராஜ் ஒரு வீட்டுக்கு போவார் சார், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாருன்னு. அந்த காமெடி தான் சார் உண்மையிலேயே ஞாபகம் வந்ததுன்னு. சார் எப்படி எல்லாம் இந்த அதிமுகவை பாஜக பேசியிருக்கு தெரியுமா சார்? எப்படி எல்லாம் சார் உண்மையில சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவு மலினமாக, எவ்வளவு தரக்குறைவாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அந்த கபாலி கேரக்டர் தான் சார் அப்படியே ஞாபகம் வருது. பாஜகவை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், முத்திரை போடாதீர்கள். அப்படியெல்லாம் முத்திரை கண்ணிய குறைவா அவர்கள் என்னைக்கு யாரையும் பேசுனது இல்ல. வைகோ கலைஞரை பேசுற மாதிரியோ அது வைகோவை போல ஒரு மோசமான பேசுறது தமிழக அரசியல் உண்டா? இப்ப அவர் அங்க சங்கமம் ஆகலையா? அதனால அது அங்க கிடையாது. சரி, கால மாற்றம் வரும் சார், கால மாற்றம் வரும். யார் மக்கள்கிட்ட அரசியல் கட்சிகளா சேவை மனப்பான்மையோடு நடக்க தவறிமானால் அந்த மாநிலம் பறித்து திரும்ப எங்கேயோ ஒரு நல்லாட்சி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துரும். இதுதான் இயற்கை. இது நடக்க பாருங்க சார், இங்க இருக்க எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா சார்? குமார் சார், நான் இன்னைக்கு தபலா கத்துக்கு போன சத்யராஜ சொல்றேன். எதிர்கட்சி எல்லாம் சொல்றது அமைதிப்படை சத்யராஜ சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க காலம் மாறும் சொல்றீங்களா? அதான் அவங்க காலம் மாறுங்கிறது மக்கள் அளிக்கிற தீர்ப்பை பொறுத்து தான் சார் மாறும். சரி சார், ஒரு உதாரணத்துக்கு நல்லது சார், நல்லது 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 சார், நல்லது 10 செகண்ட். ஓகே சார். திமுக கூட்டணி அதிமுக சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதிமுக கூட்டணியும் ராஜசேகர் சார் வரேன். ரெண்டு பேரும் மாத்தி அறிக்கை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? ஒரே ஒரு இடத்துல ஊழலை ஒழிப்போன்னு யாராவது அதுக்கு ஒரு திட்டங்களை சொன்னாங்களா சார்? நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேர்தல் நேரத்துல சொல்லி ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இவங்க செய்யல. ஒரே பாயிண்ட்ல தான், அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இவங்களுக்கு மைனஸ் ஆகும்னு நான் சொல்றேன். அதை நிறைவேற்றலைன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மக்கள் கொடுப்பார்கள் எதிர்காலத்துல. சார், இந்தியா முழுவதும் ஊழல் ஒழியணும்னா சார், இந்தியா முழுவதும் ஊழல் ஒழியணும்னா அது ஒரே ஒரு நபரால தான் சார் முடியும், பிரதமர் மோடியால தான் சார் முடியும். ஆனா ஒரு 12 வருஷமா அதை பண்ணல சார். அவரால் முடிந்த செய்து கொண்டிருக்கிறார். நல்லது சார், நல்லது. அதனால இங்க இருக்கிறவங்களால எதுவும் பண்ண முடியாது சார்.